இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு செய்த அற்புதம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் மரணம் அவரை ஜெயிக்கவில்லை. இயேசு 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் தம்முடைய சீடர்களுக்குத் தோன்றினார். இயேசு இன்றும் உயிருடன் இருக்கிறார். இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய சீடர்களில் சிலர் கலிலேயா கடலில் மீன் பிடிக்கச் சென்றனர். அவர்கள் இரவு முழுவதும் மீன் பிடித்தனர். ஆனால் எதுவும் சிக்கவில்லை. நீண்ட நேரம் கடந்துவிட்டது. அவர்களின் வலைகள் காலியாக இருந்தன. ஒரு மீன் கூட சிக்கவில்லை. சூரியன் உதிக்கத் தொடங்கியபோது இயேசு கரையில் நின்றார். இயேசுவை அவர்கள் அடையாளம் காணவில்லை. இயேசு அவர்களிடம், மீன் ஏதாவது பிடித்ததா என்று கேட்டார். இல்லை என்று அவர்கள் பதிலளித்தனர். பின்னர் இயேசு அவர்களிடம், படகின் வலது பக்கத்தில் உங்கள் வலையை போடுங்கள், நீங்கள் சிலவற்றைக் காண்பீர்கள் என்றார். அவர் யார் என்று அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை. ஆனால் அவர்கள் கீழ்ப்படிந்தனர். அவர்கள் மீண்டும் வீசியபோது திடீரென்று வலை கனமாகியது. அது மீன்களால் நிரம்பி வழிந்தது. அது மிகவும் நிரம்பியதால் அவர்களால் அதை படகில் இழுக்கக்கூட முடியவில்லை. வலை 153 பெரிய மீன்களால் நிறைந்திருந்தது. ஆனால் வலை கிழிந்து போகவில்லை. அப்போதுதான் அது கர்த்தராகிய இயேசு என்று அவர்களுக்குத் தெரியும். இது இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு செய்த ஒரு அற்புதம். இயேசு அற்புதமானவர். ஒவ்வொருவரின் தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். அற்புதமான காரியங்களைச் செய்கிறார். இயேசு உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதமான காரியங்களைச் செய்வார்.